நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சபைக்கென்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டீங்க? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்துவம் ஏன் வாழ்க்கையில தேவையா இருக்கு? Why promises? பாருங்க, பைபிள் மொத்தம் கட்டளையா இருந்தா, நீ அதை செய், இதை செய், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இங்க போக கூடாது, அங்க போடாது, ஒரே கட்டளையா நிறைந்திருந்தா நல்லா இருக்குமா? வீட்டுல வந்து பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்து, எப்ப பார்த்தாலும் கட்டளை போட்டுக்கிட்டே இருந்து, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது பிள்ளைக்கு பிடிக்குமா? ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டக்கூடியது வாக்குத்தத்தம். ஒரு மனிதன் இடிந்து கிடக்கும் பொழுது, அவன் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது, அவன் கண்ணீர் கூடாய் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அவனுக்கு நேராய் ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. அது அவனை தட்டி எழுப்புகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆண்டவரே, என் சூழ்நிலை எப்ப மாறும் என்று நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு, வருத்தப்பட்டு, கண்ணீர் வடித்துக் கொண்டு, கவலைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனமாய் கிடந்தார்கள். அந்த அடிமைத்தனம் அவங்களுக்கு பிடிக்கல. அந்த நாட்டு ராஜா அவர்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு வருவேன். அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நான் உங்களை தூக்கி எடுப்பேன், சூழ்நிலை மாற்றுவேன். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அது வருத்தமாக இருந்திருக்கலாம், அது வேதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன். உங்களை அந்த நிலைமையிலிருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்குள்ளாக உங்களை நான் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை ஆண்டவருக்கு நேராய் திருப்புகிறது. உலக மனிதர்களை பார்த்து, உலக மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராய் வந்து உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவருக்கு நேராய் திருப்புகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பத்தி பாஸ்டர் ஐயா பேசினாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவன் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறான், எப்படி கையாளுகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-21 வரை வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம். வாசிங்க.
ஹalleluya. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்க முழு நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் வீட்டில, என் பிசினஸ்ல நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினால் அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஹalleluya. வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு நேராய் வருகிறது. அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. சரீரம் செத்து போனது, மனுடைய கர்ப்பம் செத்து போனது, குழந்தை பிறப்பதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. ஆனாலும் அதை அவன் எண்ணாமல், பாருங்க, அவன் அவிசுவாசத்துல பலவீனமாய் இருக்கிறான். அவன் ஏற்புள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். சத்தமா சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது சோர்வா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஒரு செத்த நிலைமையா இருக்கலாம். ஆனா அந்த 2026ல அதையெல்லாம் எண்ணாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் எண்ணி நீங்கள் வாழ்க்கையை தொடங்கினால் கர்த்தர் ஒத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். அது உங்கள் வாழ்க்கையில வரும், அதிசயங்கள் வாழ்க்கை நடக்கும். ஹalleluya. நம்புறீங்களா? அதுக்கு தான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க முழு நிச்சயமா ஏற்றுக்கொண்டு, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கண்டிப்பா நான் நம்புவேன், நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து, சூழ்நிலைகளை பாராமல், பலவீனங்களை பாராமல், தோல்விகளை பாராமல் கர்த்தரை நோக்கி முன்னேறுகிற மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். அது உங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கிற ஏக்கமா இருக்கலாம், உங்கள் பிசினஸ் குறித்த காரியமா இருக்கலாம். ஐயோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியலையே, நான் விழுந்து விழுந்து போகிறேனே, நான் எந்திரிச்சு நடக்கணும், நான் இன்னும் ஜெப வாழ்க்கையில ஆழமா போகணும், இன்னும் வேத வாசிப்புல இன்னும் நேரத்தை கூட்டணும், இன்னும் அதிகமாக மக்கள் ஊழியர் செய்யணும், எனக்கு வாஞ்சி இருக்கு, விருப்பம் இருக்கு என்று உங்களுக்கு அந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் வாஞ்சிகளையும் கர்த்தர் இந்த ஆண்டுல நிறைவேற்றுவார். ஹalleluya. தோல்விகளை பாராத உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் வெற்றி அடைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன டார்கெட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்ன விஷன், என்ன தரிசனம் அவங்க வாழ்க்கை இருக்கிறோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஹalleluya. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களோடு சொல்றாரு, 2025ல நான் கூட இருந்து என்னென்ன அதிசயங்களை செய்தனோ அதை காட்டிலும் பெரிய அதிசயங்களை, பெரிய ஆச்சரியங்களை வாழ்க்கையில இந்த 2026லும் செய்வேன். ஹalleluya. எனவேதான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பைபிள்ல பாத்தீங்கன்னா கட்டளைகளும் இருக்கிறது, வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. கட்டளைகளும் இருக்கிறது, வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. ஹalleluya. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நாம 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயாவுக்கு எழுகிறது. மூப்பனாகிய யார்? யோவான். யோவான் யார்? அன்பின் அப்போஸ்தலன். இயேசுவுடைய மார்பிலே தலை சாய்த்து வைத்து ஆண்டவருக்கு அன்பாய் இருந்தவன். அந்த அன்பின் அப்போஸ்தலன் யாருக்கு எழுதுகிறார்? தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய காயாவுக்கு எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து நம் மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது சத்தியத்தின்படி வாழ்த்தணும், உண்மையின்படி அவங்களை நேசிக்கணும். அதைத்தான் இதை காண்பித்து கொடுக்கிறது. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹalleluya. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இருக்கிறது சரிதான்,
நல்ல படிப்பு இருக்கலாம், உயர்ந்த நிலைமையில இருக்கிறான், ஆனா எல்லாத்த காட்டிலும் அதெல்லாம் சந்தோஷப்படுறோம். ஆனா அதை காட்டிலும் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, என் பிள்ளை சபைக்கு வர்றாங்க, என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, இதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் பெற்றோருக்கு இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இல்ல அப்படின்னா, சத்தியத்துக்குள்ள இல்ல அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வரணும், ஆண்டவருக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும், நீதியின் பாதையில நடக்கணும். கர்த்தர் கண்டிப்பா அதை செய்வார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நான் சொல்றேன், இதுவரை தராத ஒரு சந்தோஷம் எப்ப உங்க வாழ்க்கையில வரும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் ஞானத்தால் இருக்கும் பொழுது, அதை காட்டுறது வேற சந்தோஷம் எங்கேயும் உங்களுக்கு கிடையாது. அதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல, உள்ளான மனிதன் வாழ்வது போல, எப்படி ஆண்டோட ஐக்கியமா இருக்கிறாய், எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறாய், எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாய். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிறானா? நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையின் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாய் செல்லுகிறானோ, ஆத்மா பலனுள்ளதாய் மாறுகிறதோ, அந்த அளவுக்கு தான் அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வருடம் ஆண்டவருக்குள்ள இன்னும் ஆழமாய் வளரப் போகிறோம், இன்னும் வேதத்தை அதிகமாய் வாசிக்க போகிறோம், இன்னும் ஆண்டோடு அதிகமாய் நெருங்க போகிறோம், ஆண்டவர் யார் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்காக செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம் இருக்கிறது. நான் மட்டும் ஆத்மாவில் பலப்படலைனா மற்ற ஜனங்களை ஆதாயப்படுத்தவே முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜெபம் என்னவா இருக்குன்னா, இந்த வருஷம் ஆண்டவரே நான் உள்ளான மனிதர்களே வளர விரும்புகிறேன். பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் சொல்றேன், உங்கள் உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்கா இருந்தா, பலனுள்ளதா இருந்தா, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பாவம் வந்தாலும், என்ன பிசாசு வந்தாலும் அதை ஜெயித்து முன்னால போக முடியும், முன்னால முன்னேற முடியும். எனவே இந்த வருடம் இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்த அப்படின்னா, ஒரு முழு வாழ்க்கை, ஹோல் லைஃப். சொல்லுங்க, முழு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை சார்ந்திருக்கிற எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க உள்ளான மனிதன் வாழ்வு பெறுவதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில தம்முடைய குமாரன் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். பாருங்க, ரோமர் 5:32 வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன் 5:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனை எங்க ஒப்பு கொடுக்கணும்? சொல்லுங்க, எங்க ஒப்பு கொடுக்கணும்? சொந்த குமாரனை எங்க ஒப்பு கொடுக்கணும்? கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? மரிக்க ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? ரத்த சிந்த ஒப்பு கொடுக்கணும். இது ரொம்ப கடினமான காரியம் இல்ல? சொல்லுங்க, இது கடினமான காரியமா? அவருக்கு ஒரே ஒரு குமாரன், அதிகமாய் நேசித்த குமாரன், அவரை விட்டா யாரும் இல்ல. ஆனா அவரை நமக்காக சிலுவையிலே விட்டு கொடுத்தார். நேசிக்கிற குமாரனை விட்டு கொடுத்தார். ஏன்னா உங்களை எல்லாம் செல்ல பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக. அப்போ குமாரனை கல்வாரி சிலுவையில கொடுப்பது கடினமான காரியம். உங்களை பார்த்து கேட்கிற, கடினமான காரியம் தானே? ஒரு பிதாவுக்கு குமாரனை
மறிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, ரத்தம் சிந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இப்ப சொல்றாரு, அந்த கடினமான காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா, லகுவான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? அந்த கடினமான காரியத்தை கல்வாரி சிலுவையிலே அவரால் செய்ய முடியும் என்று சொன்னால், மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அவருக்கு லகுவான காரியம். அதை கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா. அது கண்டிப்பாய். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அல்லேலூயா. அதை கண்டிப்பாய் அவர் கொடுப்பார். சொந்த குமாரனே உங்கள் ரட்சிப்புக்காக கொடுத்தவர். உலகத்தில் இருந்தோம், அடிமத்தனத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்தோம், உங்களுக்கு என்று ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தவர், ஒரு பரலோகத்தின் நம்பிக்கையை கொடுத்தவர். இன்னைக்கு உட்கார்ந்திருக்க எல்லாரும் சொல்ல முடியும், நான் பரலோகத்துக்கு என்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த கேரண்டி இருக்கா? அப்படி இருக்கும் பொழுது ரட்சிப்பை கொடுப்பார்னு சொன்னால், அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அவருக்கு லகுவான காரியம். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். எத்தனை குடும்பம் எல்லாம் இருக்குது, பணம் கொட்டி கிடக்குது, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பெங்களா இருக்கு, வண்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே. ஆனா உங்க வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் இருக்கிறதுனால மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, சமாதானம் இருக்கு. இருக்கா இல்லையா? அல்லேலூயா. நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களையும் தருகிறார். எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க, எங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சு, நல்ல இடம் கிடைச்சு, எத்தனையோ சாட்சிகள் நீங்க சொன்னீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு முடியும் பொழுது நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். புதிய வாசல் உங்களுக்காய் திறக்கப்படும். நம்புறீங்களா? போன வருடம் எந்தெந்த வாசலாம் திறக்கப்படலையோ, அடைக்கப்பட்டது போல காணப்பட்டதோ, 2026ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக அந்த வாசலை திறப்பார். கர்த்தர் சொல்றார், உங்கள் ஆத்துமா எந்த அளவுக்கு வாழுதோ, எந்த அளவுக்கு பலப்படுதோ, உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சொந்த குமாரனையும் நமக்கென்று தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, சொல்லுங்க, எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் எழுதி வைங்க, எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்போடு கூட என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது. நிறைய விசுவாசிகள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, அந்த மகிழ்ச்சி அனுபவிக்க முடியல, அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியல. ஆனா இந்த வருடம் எல்லாவற்றையும் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. சரியா சிரிக்க முடியல, நீங்க நல்லா சிரிப்பீங்க. சிரிச்ச முகம் எவ்வளவு பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனா எல்லாவற்றிலும் மத்தியில சிரிக்கிறது தான், சந்தோஷப்படுறது தான், மகிழ்ச்சி அடைகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதை உங்களுக்கு தருவார் அந்த ஆண்டுல கர்த்தர். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. அவருடைய ஆழம், அகலம், நீளத்தை பாருங்க. எப்பேற்பட்ட அன்பு. தம்முடைய குமாரனே நமக்கென்று நான் கெட்டு போகக்கூடாது,
நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், நித்திய ஜீவன் வேணும் என்பதற்காக தம்முடைய குமாரனையே கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்த அன்பு. இப்பேற்பட்ட அன்பு வேற எங்கேயாவது கிடைக்குங்களா? அந்த அன்பு தான் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு தான் எனக்கு வேண்டும். யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது 10 வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நமக்கு ஜீவனை கொடுக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படைய வந்தான். அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கிறது உங்களுக்கு நடக்கும். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று 2025 என்னன்னா தீமையா நடந்துச்சோ, எல்லாம் தீமையா நடக்கிறது போல தெரிஞ்சிச்சோ, ஐயோ எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, இந்த தீமை மாறாதா, இந்த சூழ்நிலை மாறாதா என்று நீங்க ஏங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். இந்த ஆண்டு அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஏதோ வார்த்தைகளை பேசி உற்சாகப்படுத்தல, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அது அப்படியே வேலை செய்யும், அது திரும்பி வராது. அதுக்கு எதுக்காக அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை கண்டிப்பா செய்யும். உங்க வாழ்க்கைக்கு நேராக, உங்கள் ஜீவனுக்கு நேராக இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. அந்த வார்த்தை தன்னுடைய வேலையை செய்யும். நம்புறீங்களா? வானத்திலிருந்து மழை அனுப்பப்பட்டு அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதன் காரியத்தை நிறைவேற்றுகிறது போல இந்த வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்கு நேராக அனுப்பப்படுகிறது. அது கண்டிப்பா அந்த வேலையை செய்யும். அல்லேலூயா. எரேமியா 29:11 சொல்லப்படும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன காண்பிக்குது அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேல நன்மையத்தான் அனுப்ப விரும்புகிறார், வாழ்வைத்தான் அனுப்ப விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும் தான் அவர் விரும்புறாரு. நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, என் சூழ்நிலை மாறாதா? ஆனா அவர் சூழ்நிலை மாற்றணும் தான் விரும்புறாரு, வாழ்க்கை நன்மை நடக்கணும் தான் விரும்புறாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அல்லேலூயா. எனவே இந்த வருடத்துல நான் உள்ளான மனிதனை வளரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் வளரணும்னு? ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், இல்லைங்களா? அந்த அப்ளிகேஷன் இருந்தா தான் அது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அந்த அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட, பாருங்க, எல்லாம் 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 நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். என்னென்ன இல்லையோ, என்னென்ன நடக்கலையோ 2025ல அது எல்லாம் நடக்க போகுது. அல்லேலூயா. நம்புறீங்களா? அதுக்குன்னு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, யோவானுடைய சீடனுக்கு சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய மகனுக்கு சொல்லும் பொழுது, உன் ஆத்துமா வாழுகிறது போல, அப்படின்னா உன் ஆத்துமா நல்லா இருக்கு, உன் ஆண்டோட உறவு நல்லா இருக்கு, ஐக்கியம் நல்லா இருக்கு, நல்லா ஜெபிக்கிற, நல்லா வேதத்தை வாசிக்கிற, நல்லா சத்தியத்தை நடக்கிற.
ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற, அதுபோல உன் ஆத்மா வாழ வாழ உன் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீ நன்றாயிருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்ப சொல்லுங்க, இந்த வருடம் ஆண்டவர் தான் முதலிடம். காட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. காட் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் தான் முதல். நீங்க 2025 எதெல்லாம் முதல்ல வச்சீங்களோ, உங்க கவலையை வச்சிருக்கலாம், பயத்தை வச்சிருக்கலாம், உங்க சொந்த பந்தங்களை வச்சிருக்கலாம், உங்க பிள்ளையை வச்சிருக்கலாம், அவங்கள நம்பி இருக்கலாம். ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம், ஆனா நீ ஏமாற போறதில்லை. இந்த வருடம் ஆண்டவர் முதல்ல வைக்க போறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை முதல்ல வைக்கணும் அப்படின்னா அவருக்கு நேரம் கொடுக்கணும் இல்லைங்களா? அவருக்கு என்ன கொடுக்கணும்? எப்படி நேரம் கொடுப்போம் சொல்லுங்க? எப்படி நேரம் கொடுப்போம்? எப்படி நேரம் கொடுப்போம் ஆண்டவருக்கு? ஒருவரை குறித்து அறியணும் அப்படின்னா அவருக்கு உட்கார்ந்து நிறைய பேசணும், அவருக்கு உட்காரணும். அப்ப ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட அதிகமா பேசணும். ஒருவேளை நீங்க மனிதர்கிட்ட அதிகமா பேசி இருக்கலாம், உங்க பிடித்த நண்பர்கிட்ட அதிகமா பேசி இருக்கலாம், பிள்ளைகள் கிட்ட அதிகமா பேசி இருக்கலாம். ஆனா இந்த வருடம் நீங்க ஆண்டவர்கிட்ட அதிகமா பேச போறீங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவை வளர்வீர்கள், அந்த அளவுக்கு ஆத்மா வாழும். மத்தேயு 26:40-41 வசிக்கும்போது, பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஒருவேளை நீங்க 2025 ஜெப வாழ்க்கையில தூங்கி 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 விழுந்திருக்கலாம். இந்த ஆண்டு விழிக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. விழிக்கிற ஆண்டு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சத்தம் சொல், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ. ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு தூங்கலான் இருக்கு இல்லைங்களா? இருக்கா இல்லையா? பொய் சொல்லாதீங்க, இருக்கும். ஏன்னா அந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனா இந்த மாம்சத்தை ஜெயிச்சு விழித்து ஜெபித்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான், வெற்றி உங்களுக்கு தான். அப்போ இந்த வருடத்துல முதல் நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் 5 நிமிஷம் கூட ஜெபிக்கல, 10 நிமிஷம் ஜெபிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, அரை மணி நேரம் ஜெபிக்கல. ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது கொடுக்க முடியாதா? வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கிற நாள் இந்த நாள். ஆண்டவரே, நான் கண்டிப்பா என்னுடைய நேரத்துல தசமபாகத்தை உமக்கு கொடுப்பேன். அது 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கைய தலைகீழா மாறிடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு அந்த வாஞ்சி இருக்கு. ஜெபத்துல வளரணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து, அப்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணா என்ன வரும்? சோதனை. அநேகருடைய வாழ்க்கையில ஏன் சோதனை, ஏன் போராட்டம், ஏன் கண்ணீர், ஏன் கவலை, ஏன் பயம்? விழித்திருந்து ஜெபம் பண்ணல. நான் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இந்த வாக்கு தத்துவம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து வாக்கு தத்துவம் கொடுத்தாரே, அந்த வாக்கு தத்துவம் 2026 கடைசி டிசம்பர்ல கடைசி நாள் இங்க நிற்கும் பொழுது என் வாழ்க்கையில் அநேக சாட்சிகளா மாறணும். ஹல்லேலூயா. எனவே ஜெப வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு நீங்கணும். நீங்கணுமா நீங்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ண எனக்கு ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண தீர்மானிச்சிருக்கிறீங்க? ஜெபம் பண்ண தீர்மானிச்சு நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண தீர்மானிச்சா, நீங்க எதை தீர்மானிக்கிறீங்களோ இல்லையோ,
நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவிட ஜெபிக்க நீங்க தீர்மானித்தா, நான் சொல்றேன், என்னென்ன கதவெல்லாம் பூட்டப்பட்டது போல காணப்பட்டதோ அதெல்லாம் திறக்க போகுது. அதெல்லாம் திறக்க போகுது. அவரை கொண்டு திறக்க மாட்டார், நீங்க அவரை திறக்க வைப்பீங்க. எப்படின்னா ஜெபத்தின் மூலமாக. ஜெபத்தின் மூலமாக ஜெபம் பண்ண 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 அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் கண்டிப்பா திறக்கும். கண்டிப்பா திறக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக திறக்கும், பிசினஸ்க்காக திறக்கும், உங்கள் நன்மைக்காக திறக்கும், உங்க வேலைக்காக திறக்கும், உங்க பிள்ளைக்காக திறக்கும், உங்க திருமணத்துக்காக திறக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா திறக்க போகுது. அந்த சாவி ஆண்டவர் உங்க கையில கொடுத்துட்டார். நேரத்தை செலவிடணும். இன்னி எப்படியெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை செலவிடலாம்? வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தூக்க வேதத்தை வாசிக்கணும். பைபிள் எல்லாரும் கையில இருக்குதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிளை விட இதுதான் கையில இருக்கு. ஐயா சொன்னது போல இது விடவே மாட்டோம். 2025 உங்க ஸ்கிரீன் டைம் எடுத்து பார்த்தா, சப்போஸ் நீங்க எடுத்து பாக்குறீங்க, ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் அதுக்கு போயிருக்கு? உண்மைதானே? வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் போர்வைக்குள்ள, போர்வைக்கு வெளியே, பாத்ரூம்ல போயிருக்கா இல்லையா? இது ஏதாவது நன்மை, இது நன்மைக்காக உண்டாகப்பட்டதுதான். ஆனா இன்னைக்கு பிசாசு வந்து இது தீமை செய்யறதுக்கென்றே பயன்படுத்துறான். அப்ப 2026 ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரை, இது கீழே இருக்கும், பைபிள் மேல இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் அடறீங்க? ஏன் புலம்புறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்ல. ஏன்னா நம்பிக்கையெல்லாம் இது போக்கிருச்சு. இது இல்லாத காலத்துல எப்படி இருந்துச்சு? இல்ல காலங்கள் எப்படி நல்லா இருந்துச்சு இல்லையா? எல்லாம் ஐக்கியமா இருந்தோம், ஒன்னா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், ஒருவருக்கு ஒரு நேரத்தை கொடுத்தோம், டென்ஷன் இல்ல, கவலை இல்ல, கண்ணு நல்லா இருந்துச்சு. நீ கண்ணும் கெட்டு போச்சு. கண்ணும் நீ சின்ன பிள்ளைகளாம் கண்ணாடி போடுறாங்க. ஆமா இல்லைங்க? 2026 ஆண்டவரை, நான் இதை தூக்க மாட்டேன், இது எதுக்கு தூக்கணுமோ அதுக்கு தான் தூக்குவேன், அதிகமா நான் இதைத்தான் தூக்குவேன். ஆண்டவரை தூக்குங்க, இதைத்தான். இதை தூக்குனீங்கன்னா, ஐயோ பாஸ்டர் 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 அப்படின்னு நீங்க போன் பண்ணி, பாஸ்டர் இது நடக்குது அது நடக்கணும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்டர், என் வாழ்க்கையில நன்மை நடந்துச்சு, என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு, பாஸ்டர் அதிசயம் நடந்துச்சு, நீங்க சாட்சியத்தான் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 1-3 நல்லா வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில, பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்கு உட்காரும் இடத்துல குறை சொல்லிட்டேன், கேலி பேசுறவங்க நடுவில் உட்கார்ந்துட்டேன், நேரத்தை வீணடிச்சிட்டேன். எத்தனையோ நேரங்களை குறைய சொல்லியே வீணடிச்சிட்டேன். ஆனா அந்த 26 ஆண்டவரை நான் மாற்ற போறேன். மாற்றீங்களா? மாற்ற போறேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு திட்டுன்னு வரல, இந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும், என்ன செய்யணும் சொல்லி கொடுத்துருக்கேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, சொல்லுங்க பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாருங்க, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்க எல்லாம். எல்லாம் வருதா? முதல்ல இருந்தே எல்லாம் எல்லாம் வருதா? உன் ஆத்மா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து தன் சொந்த குமாரனை பரவரை கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இங்க எல்லாம் வருதா? ஹல்லேலூயா. அவன் நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனிய கனியை இலையுறாதிருக்க மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் சொல்றேன், நீங்கள் வேதத்தை தூக்குனீங்கன்னா, வாசிச்சீங்கன்னா, நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும். எத்தனையோ நாடுகள்ல இந்த பைபிள் இல்லை, எத்தனையோ பாஷையில
இந்த பைபிள் இல்லை. ஆனா பாருங்க, நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்முடைய தமிழ் பாஷையில பைபிள் இருக்கு. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இதை அச்சிட்டு இருக்காங்க. ரத்தத்தையே செலுத்தி இருக்கிறாங்க விலைக்கிரயமா. நமக்கு லகுவா கிடைச்ச மாதிரி தெரியுது, ஆனா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தி இருக்காங்க. எத்தனையோ விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை தூக்குறாங்க. வாலிப பிள்ளைகள் பைபிளை திறக்கிறதே கிடையாது. நான் சொல்றேன், உங்க படிப்பு நல்லா இருக்கும்னா, எதிர்காலம் நல்லா இருக்கும்னா, நீங்க செய்கிற வேலை நல்லா இருக்கும்னா இதை தூக்கணும். இதை தூக்கணும்னா தூக்குறதுபடி தலையில வைக்கிறது கிடையாது. இதை திறக்கணும், வாசிக்கணும், இந்த வார்த்தைகள் உள்ள போகணும். ஹல்லேலூயா. நான் இமாச்சல் பிரதேசத்தில் போகும்பொழுது ஒரு வாலிப பிள்ளை சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணு அப்படின்னா உனக்கு 30 நாள் எத்தனை வசனம் ஆச்சு? 30 வசனம் ஆச்சு. ஒரு வருஷத்துல எத்தனை ஆச்சு? 365 வசனம் ஆச்சு. இன்னைக்கு பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்ன அப்புறம் நான் போய் கேட்கிறேன், அவளுக்கு 365 வசனம் மனப்பாடமா தெரியும். மனப்பாடமா தெரியும். அப்ப பாவம் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, வாலிபத்தில் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வரும் பொழுது இந்த வசனம் அவளை காப்பாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பாவ வாழ்க்கையில போறதுக்கு காரணம் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனம் உள்ள இல்ல. சோதனை வரும் பொழுது பிசாசுக்கு நேராக, சோதனைக்கு நேராக எடுத்து அடிப்பதற்கு என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன வசனத்தை வாசிங்க, விட்டுறாதீங்க. நிறைய நேரம் பேசலாம், எனக்கு டைம் இல்லை. அடுத்தது, சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், 2025 எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணியிருக்கிறோமா இல்லையா? இப்ப நினைக்கிறோம், அந்த 2025 நான் திரும்பி போய் மிஸ் பண்ண எல்லா சண்டைக்கு நான் போறேன். முடியுமா? முடியாதுங்க. எனவே இந்த 2026 ஒரு சண்டை கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு சண்டை கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும், அந்த அர்ப்பணி நமக்குள்ள வரட்டும். எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய். கொரோனா நாட்களை சபைக்கு வர முடியல, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அப்பதான் Facebook வந்துச்சு, யூடியூப் வந்துச்சு, ஜூம் மீட்டிங் வந்துச்சு, லைவ் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்பவும் லைவ்லயே உட்கார்ந்து கூடாது. சபைக்கு வரணும், ஒரு பார்க்கணும், ஷேர் பண்ணணும், சேர்ந்து ஜெபிக்கணும், ஒன்னா சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்போ இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நம்மளை தீர்மானம் எடுக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதை நாம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு சண்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 6 நாட்கள் வெளியே இருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறோம். பிசாசு போராடுறான், பாவம் போராடுது, பொல்லாத மனிதர்கள் போராடுகிறாங்க, அவங்க மத்தியில் இருக்கிறோம். இதெல்லாம் சந்திச்சுட்டு சண்டே நாம சர்ச்சுக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், நம்பிக்கை தருகிறார், நம்ம விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். அது வெளியே கிடைக்காது. ஹல்லேலூயா. அடுத்தது, ஆத்மா வளர்வதற்கு என்ன செய்யணும்னா, மார்க் 16:15 பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை. உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதில் என்னென்னலாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சி எல்லாம் செய்யணும். உங்க கிராமத்துல, பக்கத்து வீட்டுல, உங்களுக்கு குடும்பத்துல அவங்க ரட்சிக்கப்படணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும், நீங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன், ஒரு ஆத்மாவுக்காக நீங்க வடிக்கிற கண்ணீர் பரலோக துருத்தியிலே சேர்த்து வைக்கப்படுகிறது. நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த இருதயம் திறக்கப்படும், அந்த இருள் நீங்கும்,
கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசும் பொழுது, சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் நேரா உள்ள போகும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தை சம்பாதிச்சதெல்லாம் உலகத்திலே விட்டுருவோம். ஆனா சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் நம்ம கூட வரும், நம்ம கூட வரும். அப்ப இந்த தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த 2026ல யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லாம இருந்தனோ எல்லாத்துக்கிட்டையும் சுவிசேஷத்தை சொல்லுவேன், உம்முடைய அன்பை அறிவிப்பேன், சத்தியத்தை சொல்லுவேன். அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்ல உட்கார்றதுக்கு இடமே இருக்காது, இடமே இருக்காது. அந்த அளவுக்கு ஆத்துமாக்கள் வரும். நீங்க வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு வாரமும் புது ஆத்துமாக்கள் வர வேண்டும் சபைக்கு. ஆண்டவரே, அந்த வாஞ்சி இருக்கா? அந்த வாஞ்ச போதகருக்கு மாத்திரமல்ல, போத குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, இங்க வருகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த வாஞ்சி இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். ஒவ்வொரு வாரம் ஒரு புது ஆத்மா வரணும். அல்லேலூயா. நான் இமாச்சல் பிரதேசத்துக்கு போறேன், ஜம்மு காஷ்மீருக்கு போறேன். நீங்க பாத்தீங்கன்னா -10 பனி, அந்த பனிக்கட்டிகள் நிறைஞ்ச இடத்துல நின்று பிரசங்கம் பண்றேன். ஏன் அப்படின்னா ஒரு ஆத்மாவும் கூட கெட்டு போக கூடாது என்பது ஆண்டுடைய விருப்பமாயிருக்கு. அல்லேலூயா. வாங்க, சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மா வளருகிறது. ஏன்னா நீங்க சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்தா தான் நான் சொல்றது பலிக்கும் நமக்கு தெரியும். சரியா? அப்ப சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்திக் கொள்வோம். அப்புறம் தான் போய் மக்கள் கிட்ட சொல்லுவோம் ஆண்டவர் ஏத்துக்குங்க அப்படின்னு. அது சீக்கிரத்துல வேலை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமா வந்துட்டு 25, 26, 27 எப்ப வேணாலும் வரலாம். நம்ம காலியா போகக்கூடாது. கை நிறைய ஆத்துமாக்களோடு மேல போகணும். எத்தனை பேருக்கு வாஞ்சி இருக்கு? எத்தனை பேருக்கு விருப்பம்? என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த ஏக்கம் இருக்குதா? பாரம் இருக்குதா? ஆத்துமாக்களை ஆதாயத்தைப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 11:30. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த வருடத்துல ஆண்டவருக்காக கொடுக்கணும். சொல்லுங்க, ஆண்டவருக்காக கொடுக்கணும். சவுண்டே வர மாட்டேங்குது. அதை மட்டும் பேசாதீங்க பாஸ்டர். பைபிள்ல எங்கேயும் இல்லை பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எங்கேயும் இல்லை. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு. எப்படியெல்லாம் கொடுக்கலாம்? தசமபாகத்தை கொடுக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு தசமபாகத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நான் ஒரு சாட்சி அவங்க முன்னால் நிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கொடுத்திருக்கேனோ அந்த அளவுக்கு என்ன பொருளாதார கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் ஒரு சாட்சி. அது ஒண்ணுமே இல்லாத நாட்கள்ல வட இந்தியால ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு இருக்காது, கையில காசு இருக்காது. எங்கிட்ட இருக்கிற 10 ரூபா, 5 ரூபா, 100 ரூபாய் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற அந்த வருமானத்துல 10% கர்த்தருக்கு நான் தவறாம கொடுத்திருக்கிறேன். நான் சொல்ற பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லையா? இதை செஞ்சு பாருங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? மலாக்கி 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று யார் சொல்றாரு? பாஸ்டர் சொல்ற, கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லும் பொழுது வார்த்தை கீழ்ப்படிய மாட்டோமா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு.
நான் சொல்றேன், இந்த 2026 அதெல்லாம் மாறணும். அதெல்லாம் மாறதுக்கு ஒரு வழிதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹalleluya. மிஷனரி ஊழியர்களுக்கு கொடுக்கணும். நியூ மிஷனரிகள் வட இந்தியால கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்ல, தங்க நல்ல இடம் இல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. பிலிப்பியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே. ஊழியத்துக்கு என்று கொடுத்த போது அந்த சபைக்கு பவுல் பார்த்து சொல்றது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு என்ன பண்ணுவார்? நிறைவார். ஹalleluya. லூக்கா 16:30 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார்களாம்படி அநித்தியமான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பா செலவு பண்ணும். கண்டிப்பா செலவு. அப்புறம் எப்படி கொடுக்கலாம்? நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹalleluya. மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரதியுத்தரம், மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதையாவது செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹalleluya. ஹalleluya. எனவே இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நேரத்தை யாரு கொடுக்க போறோம்? ஆண்டவர் கொடுக்க போறோம். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆத்மா ஆதாயம் செய்ய போறீங்க? எத்தனை பேர் ஆத்மா ஆலயத்துக்கு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் மிஷனரி கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் தசமபாகத்தை கொடுக்க போறீங்க? நான் சொல்றேன், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு அப்ளிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இதை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். நம்முடைய சொந்த குமாரனை நம்மளுக்கு தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு ஞானம் தேவை, அறிவு தேவை, உங்களுக்கு புத்தி தேவை, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஞானம் தேவை, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் தேவை, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுக்கு நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், திரும்ப நடக்கணும், எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வருடம் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அது அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார், கண்டிப்பா செய்வார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புற கரங்களை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்யுங்க, என் வாழ்க்கையில செய்யுங்க, என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. Hallelujah.